மத்தியில் மத்தியில் வந்து இருக்கிற சகோதரி ஸ்ரீலா ஸ்ரீபட்ராஜ் அவர்கள் தேவ செய்தியை கொண்டு பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நானும் கூட உங்கள் மத்தியிலே ஒரு சாட்சியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடந்த இந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி பொங்கலுக்கு முந்தின நாள் போகி பண்டிகை அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் டியூட்டி எனக்கு ஸ்கூலில். அதனால் ஒரு 8:30 மணி இருக்கும். அப்போ எங்கள் வீட்டில் இருந்து போகிறப்ப இப்போ சிக்னல் எல்லாம் மாற்றி விட்ருக்காங்க இல்லைங்களா. இப்போ முன்னாடி இங்கே ஜியோ மார்ட்டுக்கு முன்னாடி சிக்னலில் யூட்டர்ன் அடித்து போகிறப்போ சரியாக அந்த காதிக்கு முன்னாடி 3 நாய் சண்டை போட்டுட்ருக்கு. நான் கிராஸ் கூட்டம் எல்லாம் ரஷ்ஷாக போயிட்டுருக்குறோம். அந்த நாய்களை சண்டை போட்டிருக்கிறப்போ இது வந்துருமான்னு நினச்சிட்டு இருக்கிற ஒரு சில நம்ம நிமிஷத்துக்குள்ள அந்த 3 சண்டை போட்டு ரோட்டுக்கு வந்துருச்சு. அந்த ரோட்டுக்கு வர்ற அந்த ஒரே ஒரு செகண்டுக்குள்ள நான் என்ன செஞ்சுட்டேன், பிரேக் போட்டு நிறுத்திட்டேன். நிறுத்தினது அந்த 3 நாயும் அவ்வளோ வேகமா சண்டை போட்டு வந்து என்னுடைய கால் பக்கத்துல சரியான வேகத்துல அடிச்சு. ஏற்கனவே வண்டி இரும்பு இல்லைங்களா. அப்போ அந்த 3 நாயினுடைய அந்த வேகமான அந்த மேல இடிச்சது பயங்கரமான வலி. ஒரு செகண்ட் என்னுடைய, அதாவது நான் பிரேக் போட்டு நிறுத்தியிருக்கேன், காலை தூக்கி கூட என்னுடைய வண்டியில வைக்க முடியல. ஆனாலும் என் பின்னாடி நிறைய வண்டி வந்துட்டு இருக்கிறதுனால அப்படியே மெல்ல வண்டியை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணி போயிட்டு இருக்கேன். இந்த காலை மேல வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த காலை தூக்கி வண்டியில வைக்கிறேன். எனக்கு இருந்த வலி சொல்லவே முடியாது, அவ்வளோ பயங்கரமான வலி. அப்போ ஒரு வேளை ஃப்ராக்சர் ஆயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல என்னுடைய காலை அப்படி ஆட்டி பார்க்குறேன். கீழே இருக்கிற அந்த பாதத்தை அப்படி ஆட்டி பார்க்குறேன். அப்போ என்னால் முடியுது. அப்போ நம்மளால முடியுது அப்படின்னு. இது ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கறதுக்கு நடக்குது. அப்புறம் கொஞ்ச தூரத்துக்குள்ள 2 காலையும் ஒன்னா வச்சு இப்படி வண்டியில ஓட்டிட்டு 2 காலையும் ஒன்னா வச்சு பார்க்குறேன். ஏன்னா அடிபட்டத்துல ஏதாவது ரத்தம் போயிட்டு இருக்குதா அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணத்துல அப்படி பார்க்குறேன். அப்படியே போய் ஸ்கூலுக்குள்ள கொண்டு நிறுத்திட்டு காலை பார்க்குறப்போ அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள நான் ஸ்கூலுக்கு போயிருப்பேன். காலினுடைய அந்த கணுக்கால் பகுதியில நல்ல வீக்கம். உடனே டீச்சர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஐஸ் கட்டி எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல வச்சு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேல அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொன்னாங்க. நான் இல்லை, எனக்கு கால் அந்த ஃப்ராக்சர் அந்த மாதிரி இல்லை, சரியா அடிபட்டிருக்கு, மருந்து ஏதாவது போட்டு இன்னைக்கு சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஹெச்எம்எஸ் ரொம்ப கம்பல் பண்ணாங்க, போயிடலாம் வீங்கி இருக்குன்னு. இல்லை டீச்சர், என்னால் முடியுது, என்னால் நிற்க முடியுது, பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஆயின்மெண்ட்டை போட்டுட்டு அப்படியே அந்த நாள் முழுசும் சாயங்கால நேரத்தில் அப்படியே கணக்கால சுற்றி நல்ல வீக்கம். அப்படியே ஒரு 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 அபிசுவாசம் வர்ற மாதிரி லைட்டாக வின்னு வலிக்குது. இப்போ எனக்கு என்னன்னா அடுத்த நாள் ஊருக்கு போகிற பிளான் இருந்துச்சு எனக்கு. சரி, ஒரு டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு கேர் ஆர்த்தோக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, மசில்ஸில் தான் அடிபட்டிருக்கு, 1 வீக்கில் சரியாயிரும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் காலை பார்த்தீங்கன்னா நல்ல வீக்கமாக இருந்துச்சு. அடுத்து அந்த வார்த்தையை டாக்டர் அந்த எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்ன உடனே ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கு முன்னாடி அம்மா சொல்கிறாங்க, என்னோட வீட்டில் அண்ணி இருக்காங்க, அவங்க ஸ்டாஃப் நர்ஸு, அவங்க சொல்கிறாங்க இல்லை பாப்பா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் சரி டாக்டர்கிட்ட போய் கேட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. மெல்ல வெளியே வர்றப்போ அங்குள்ள ஆம்புலன்ஸ் டிரைவர் எனக்கு தெரியும். அப்போ அவர் என்னம்மா அப்படின்னு கேட்குறப்போ, இப்படி நாய் குறுக்க வந்து அடிபட்டுருச்சு காலில், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னோடனே, நல்ல வேலைக்குமா காலையில் இதே இதில் ஒரு பொண்ணு நாய் குறுக்க வந்து விழுந்ததுல பயங்கர பிரச்சனையில் மேலே மாடியில் ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறாங்கன்னு. அப்போது ஒரு சாதாரண விஷயம் நமக்கு வந்து நடந்த ஒரு விஷயத்துல ஏன் சாமி இதை அனுமதிச்சாரு, நான் என்ன தப்பு பண்ணேன், அடிபட்ட உடனேவே நான் காலை தூக்கி மேலே வச்சுட்டே யோசிச்சுட்டே போறேன். இசப்பா நான் ஏதாவது பிரியமில்லாத செஞ்சுட்டேனா என்னப்பா அப்படின்னு யோசிச்சுட்டே போறேன். இதெல்லாம் யோசிக்கிறேன், இது ஏதாவது அப்படி இப்படின்லாம் யோசிக்கிறேன். ஆனா கத்துற அந்த அந்த சூழ்நிலையில கத்துற அந்த அவங்களுக்கு வேண்டிய ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள வச்சிருக்காங்க. ஆனாலும் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ சரியா, நீங்க நல்ல வேலைக்கு நீங்க பிரேக் போட்டு நிறுத்திட்டீங்க,
இல்லைன்னா அந்த மூணும் அது வந்த வேகத்துல அடிச்சிருந்துச்சுன்னா மூவ் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் உங்க சக்கரத்துல விழுந்து நீங்க விழுந்திருக்கணும். நீங்க விழுந்திருந்தீங்கன்னா வேற நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா மெயின் ரோடு இல்லைங்களா? அப்போ அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை அற்புதத்தை செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்கள் மத்தியிலும் தேவன் என்னை சுகத்தோடு கூட்டி வந்த தயவுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியின் ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர்கள் என்னுடைய நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவ்விடத்தில் வருவேன் என்று சொன்ன வாக்கு மாறாத தெய்வமே, இந்த வேளையிலே கர்த்தாவே, நாங்கள் யாவரும் ஒருமனப்பட்டவர்களாய் உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் வந்து அமர்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். பற்பல தேவைகளின் மத்தியிலே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரோடும் என் தேவன் தாமே உம்முடைய வசனத்தை கொண்டு நீர் பேச வேணுமாய் ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய மன்னாவை தாங்க இயேசப்பா. இந்த உலக வாழ்க்கைக்கும் ஆண்டவரே, நித்திய வாழ்க்கைக்கும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாய் வாழ உம்முடைய வசனங்கள் எங்களுக்கு போதுமானதாய் இருக்க தேவன் தாமே கிருபை செய்ய வேணுமாய் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். இந்த நாளிலே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான தலைப்பு, தாகமா இருந்தால். தாகமா இருந்தால் என்கிற தலைப்பின் கீழாக நாம் ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானிப்போம். இந்த தலைப்பு நான் தியானிக்க இருக்கிறப்ப எனக்கு ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. 2006வது ஆண்டு என்று சொல்லி நான் நினைக்கிறேன். சரியான தேவாபுரம் ஸ்கூல்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மதிய நேரம் எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேனான்னு தெரில. அப்போ ஃபோன் பண்ணா யாருன்னு பார்த்தா நம்மளுடைய இப்போது ஆயர் ரெவரண்ட் ஸ்டான்லி தேவகுமார் ஐயா பேசுறாரு. அம்மா, இந்த வருஷத்துல லெந்து நாள்ல நீங்க ஒரு வசனம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்றது 2006, குறைந்தது எத்தனை வருஷம் ஆச்சுங்க? 20 வருஷம் ஆச்சு. தேவன் இப்பொழுது நம்ம மத்தியில அவரை தேவன் நம்ம தலைமை ஆலயத்துக்கு போதகராய் தேவன் வைத்திருக்கிறார். அந்த நாளில எனக்கு முதலாக வந்த அழைப்பு, நீங்க பேசணும். அப்போ ஐயா நானா? ஐயோ, அப்படிலாம் இது வரைக்கும் நினைச்சு கூட நான் பார்த்தது இல்ல. நான் பிரசங்கிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது. நான் அந்த அளவுக்குலாம் இல்லவே இல்லை. இல்லம்மா ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப பேசல அவரு. இல்லம்மா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நடத்துவார். அப்போ என்ன வசனம்னு கேட்டா, தாகமா இருக்கிறேன். கர்த்தர் கொடுத்த எனக்கு முதல்ல நான் பேசின குட் ஃப்ரைடே அன்னைக்கு நான் பேசின வசனம் தாகமா இருக்கிறேன். அப்போ நான் அடுத்த பல ஆண்டுகளுக்கு பின்னால அதை பத்தி யோசிக்கிறப்போ, கர்த்தர் என் மேல தாகமா இருந்திருக்காரு. அதனாலதான் இந்த வசனம் எனக்கு முதலாவது கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி. இடையில அந்த டைம்ல ஐயா கொடுத்த பிறகு நான் ஆயத்தமாயிட்டு இருக்கேன். ஆனா நிறைய பீஸ்ஃபுல்லான சூழ்நிலை குடும்பத்துல இல்லை. இப்போ நான் ஐயாட்ட சொல்றேன், ஐயா வேணாங்க ஐயா, வேற யாரையாவது சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லம்மா, இந்த பிரச்சனையின் மத்தியிலையும் தேவனுடைய வசனத்தை நீங்க தியானிங்க, கர்த்தர் உங்கள் மூலம் மகிமைப்படுவார் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த நாள்லையும் கூட எத்தனையோ பாடுகள், அதுக்கு பின்னால எத்தனையோ போராட்டம், எத்தனையோ இழப்புகள், அத்தனை மத்தியிலும் தேவன் நமக்கு கர்த்தர் நல்லவராகவே இருந்து கடைசி வரைக்கும் தேவன் என்ன நோக்கத்தோடு நம்ம இந்த உலகத்துல வைத்திருக்கிறார், நம்மை இந்த உலகத்துல நம்மை அழைத்திருக்கிறார் என்ற நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற தாகத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அந்த சத்தியத்தின் கீழாகத்தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். தாகமா இருந்தால் அப்படின்னு சொல்லி. யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பண்டிகை இப்ப இது வந்து எருசலேம்ல ஒரு பண்டிகை நடக்குது. அது பஸ்கா பண்டிகையா, வெந்தயகோஸ்தே பண்டிகையா, கூடார பண்டிகையான்னு சொல்லி நமக்கு கொடுக்கப்படல. ஆனா அங்க இயேசு அந்த பண்டிகை கொண்டாட்டத்துல அவர் கலந்துக்கல. அவருடைய எண்ணங்கள் எல்லாம் அவருடைய கண்கள்ல தாகமா இருக்கிறவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அவருடைய கண்கள் தாகமா இருக்கிறவங்க எந்தெந்த சூழ்நிலையில தேவையின் மத்தியில தாகமா இருக்கிறாங்கிறது சூழ்நிலை தேவன் அவர் தேடிக்கொண்டிருக்கிறவரா இருக்கிறார். ஏசாயா 55:1 பார்க்கும்போது, ஓ தாகமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர்கள் அண்டைக்கு வாருங்கள், பணம் இல்லாதவர்களே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள், நீங்கள் வந்து பணமும் இன்றி விலையும் இன்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள் சொல்லி சொல்றாரு. இந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த மறுபடியும் அதை வாசிக்கும் போது பணம் இல்லாதவர்களேன்னு சொல்றாரு. அப்போ
பாருங்க, நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்ல. பணத்துக்காக நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்ல. வசனம் சொல்லுது, பணம் இல்லாதவங்களே நீங்க என்கிட்ட வாங்க, நீங்க என்கிட்ட வந்து சாப்பிடுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணுமே இல்லைனாலும் தேவன்கிட்ட கேட்கும் போது தேவன் என்ன செய்யறார்? அதை நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். இலவசமாய் கொடுப்பதற்கு தேவன் நமக்கு ஆயத்தமா இருக்கிறார். வெளிப்படுத்தல் 22:17 பார்க்கும்போது, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார், தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன் என்று சொல்லி. அப்போ அப்படியாக தாகமா இருக்கிறவங்க நீங்க வாங்க. தாகமா இருந்தா நீங்க என்கிட்ட என்ன தேவையோடு நிக்கிறீங்களோ பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லி தேவன் விசாரிக்கிறார். அப்போ அடுத்து ஏசாவும் யாக்கோவும் இரட்டையர்கள் தான். 2 பேரும் ஒரே வயிற்றுல பிறந்த இரட்டையர்கள். ஆனா அவர்களுடைய தாகத்துல எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது பாருங்க. ஏசா தன் பசிக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை அலட்சியம் செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தை எதன் மூலம்? தம்பிக்கு, அந்த அண்ணனுக்கு கொடுத்த அந்த உணவின் மூலம் அந்த நித்தியமான அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டான். இப்ப சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா எல்லாம் நீங்க தெரிஞ்சதுதான். மறுபடியும் சற்று ஞாபகப்படுத்துறேன். வேதாகம கோட்பாட்டுல ஒரு குடும்பத்தினுடைய மூத்த மகனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு உரிமை, அதுதான் சேஷ்டபுத்திர பாகம். அடிக்கடி எங்க அக்கா கூட சொல்லுவாங்க, எங்க அக்கா 4 பேர் எங்க குடும்பத்துல, மூத்த அக்கா நான் தான் மூத்தவ, எனக்கு சேஷ்டபுத்திர பாகம் வேணும் வேணும்னு. அப்போ என்ன அப்படின்னா, அம்மா அப்பாவுக்கு அடுத்து அவங்கதான் தலைமை இடத்துல இருக்கணும். 2வது குடும்பத்துல இருக்கிற சொத்துல 2 பங்கு அவங்களுக்கு கிடைக்கணும். இதெல்லாம் அடுத்து நான் படிக்கிறப்பதான், ஓ நல்லா பைபிளை படிச்சுட்டு எந்த மாதிரி அட்டாக் பண்றாங்க பெற்றோர்கள் அப்படின்னு. நான் தான் மூத்தவ, என்னைய கேட்காம நீங்க செஞ்சுட்டீங்க. நிறைய நேரில் இந்த மாதிரி வீட்டுக்குள்ள பிரச்சனை வரும். என்னைய நீங்க கன்சல்ட் பண்ணவே இல்லை, எல்லாம் உங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டீங்கன்னு அடுத்து என்ன தம்பி, எங்க அண்ணன், அவங்க எல்லாம் பேசுவாங்க. என்ன இப்படி பேசுறாங்கன்னு பார்த்தா, இந்த உரிமையை வச்சுதான் அவங்க என்ன செய்யறாங்க சொல்லியிருக்காங்க. சேஷ்டபுத்திர பாகம் என்னன்னா, அம்மாவுக்கு அடுத்த அந்த முழு உரிமை, குடும்பத்துக்குரிய உரிமையை அந்த மூத்த மகன் பெற்றுக்கொள்கிறான். சொத்துலையும் 2 பங்கு உரிமை அவனுக்கு கிடைக்குது. அடுத்து தகப்பனுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் அவருக்கு பங்கு அதிகம் என்று சொல்லி பார்க்கிறோம். மாத்திரமல்ல, குடும்பத்துல மற்ற பிள்ளைங்களை விட உயர்ந்த ஸ்தானத்துல அவன் வைக்கப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு இருந்துச்சு? ஏசாவுக்கு இருந்துச்சு. அப்போ எந்த சூழ்நிலையில அவன் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தையும் ஒரு சாதாரண ஒரு கூழுக்காக என்ன செஞ்சிடறான்? யாக்கோபின் இடத்துல விட்டு போயிடுறான். சில நேரங்கள்ல நம்ம இவ்வளோ பெரிய தேவன் நமக்கு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு, பெரிய மகிமையை வச்சிருக்காரு. நம்ம அதெல்லாம் மறந்து போய் சின்ன சின்ன காரியத்துக்காக இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் இழக்கக்கூடிய சூழ்நிலைகள், அந்த சூழ்நிலைகள்லாம் வந்துருது. நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்ம கர்த்தர் மகிமையா நம்மளை வச்சிருக்காரு, பெரிய ஆசீர்வாதத்தோட வச்சிருக்காரு, நிறைவா வச்சிருக்கிறாரு. நீங்க என்ன கேட்டாலும், பணம் இல்லாதவங்களை நீங்க வாங்க, இலவசமா தர்றேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறப்போ தேவனிடத்துல இல்லாதது ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தேவனிடத்துல இருக்குது. ஆனா இந்த உலகத்திற்குரிய சின்ன சின்ன காரியம், இந்த உலகத்தினுடைய பாவ இச்சைகள், நம்முடைய நினைவுகள், சிந்தனைகள்ல நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எந்தெந்த காரியம்னு சொல்லி நம்ம யோசனை பண்ணுவோம். அதுல இருந்து முக்கியமா நம்ம விடுபட வேண்டியவங்களா இருக்கிறோம். அதன் மூலம் இந்த பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகக்கூடாது. அற்பமான இந்த உணவு, அற்பமான கண்ணின் பார்வையினுடைய, நம்ம எத்தனை பேர் டிவில சீரியல்ல அடிக்ட் ஆயிருக்கோம், எத்தனை பேர் பாட்டு கேட்கறதுல அடிக்ட் ஆயிருக்கோம், எத்தனை பேர் செல்போன்ல அடிக்ட் ஆயிருக்கோம். அற்பமான இந்த காரியத்தின் மூலம் ஆசீர்வாதத்தை நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகக்கூடாது. நமக்கு எப்படியெல்லாம் தேவன் நம்மளை இருக்கணும்னு நம்மளை உருவாக்கி இருக்கிறாரோ, நம்மகிட்ட சொல்லி இருக்கிறாரோ, நடத்தி கொண்டு வருகிறாரோ, அந்த காரியத்துல நாம் முழுமையாய் அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்தின்படி வாழ வேண்டும். இந்த விஷயத்துல நம்ம ஏசாவை பார்க்கும்போது, ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாக இராதபடிக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏனென்றால் பின்னால ஏசா அதுக்காக வருத்தப்படுறாரு. ஆனா அந்த அவர் கண்ணீர் விட்டும் கவலையோடு தேடியும் கூட அவர் எந்த மாற்றமும் அவருடைய வாழ்க்கையில நடக்கலன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப நம்ம ஒவ்வொருவரும் உண்மையாய் தேவனை தேடுவது, உண்மையாய் தாகத்தோடு தேவனை நாம் தேடும் போது நம்முடைய நம்ம மேல என்ன கிடைக்கும் அப்படின்னா,
நாம் என்ன தேவையோடு தேவனை நாம் தேடுகிறோமோ அந்த தேவையை நாம் நிறைவாய் பெற்றுக்கொள்வோம். தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், உள்ளத்தை பார்க்கிறார். நம்ம வெளிப்படையா பேச்சுக்கள் அல்ல, நம்முடைய இருதயத்தை தேவன் பார்க்கறதுனால நீங்க சொல்றதுக்கு முன்பே தேவனுக்கு நல்லா தெரியும் நம்ம ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் மேல் நம்ம எவ்வளவு தாகம் வச்சிருக்கோம், அவர் மேல நம்ம எவ்வளவு அன்பு வச்சிருக்கோம் அப்படிங்கிறது தேவனுக்கு தெரியும். அப்ப நம்முடைய தாகத்தை தேவன் நமக்கு நிச்சயமாய் நிறைவேற்றக்கூடியவராய் நம்முடைய தாகத்தை அவர் காண்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாக்கோபு தாகத்தோடு தேடி சேஷ்டபுத்திர பாகத்தை தகப்பனாரினுடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டார். வேதாகமத்துல முழுமையும் நம்ம பார்க்கும்போது தாகம் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான், தேவையோடு தேவனிடத்துல வந்தவங்களுக்கு மாத்திரம்தான் ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல நம்ம ஒரு ஒரு சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறேன். தேவையோடு, அதாவது தாகத்தோடு, தாகம் உள்ளவர்களுக்கு மாத்திரம்தான் தேவன் ஆசீர்வாதத்தை நிறைவாய் கொடுத்திருக்கிறார். அதுல நிறைய சாட்சிகள். படகுல போயிட்டு இருக்கிற நேரம் கப்பல் அமிழத்தக்கக்கூடிய அந்த அலைகள் மோதுது. அப்ப சீசர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க அமிழ்ந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ படகு மூழ்கத்தக்க கூடிய அலை. அப்போ அவரை எழுப்பி எங்களை ரட்சியும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அவர் எழுப்பி எங்களை ரட்சியும்னு கேட்கிறாரு. உடனே என்ன செய்யறாரு, அவரு அலைகளையும் காற்றையும் அலைகளையும் அதட்டி நிறுத்துறாரு. அப்போ தேவையோடு தேடுதல், எப்படியாவது இந்த இந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னு எங்களை ரட்சியும் ஆண்டவரேன்னு சொல்லி சீசர்கள் கத்தும் போது தேவனிடத்துல வேண்டுதல் செய்யும் போது தேவன் என்ன செய்யறாரு, உடனடியான ஒரு பதிலை தேவன் நமக்கு அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்புறம் 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளும் தாகத்தோடு போறான். என்ன தாகம், தன்னுடைய சரீரத்துல இருக்கிற இந்த பெரும்பாடு சரியாயிரணும், நீங்கிரணும் அப்படிங்கிற ஒரு தாகத்தோடு போகும்போது தேவன் என்ன செய்யறாரு, சரீரத்தினுடைய தொங்கலை தொடும்போது பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளார். அப்ப தாகத்தோடு போகும்போது விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கிறார். அப்புறம் அடுத்து நிறைய அந்த மத்தேயில ஒரு 10-18 வசனத்து அதிகாரத்துக்குள்ள பார்க்கும்போது அதிகமான அற்புதங்களும் அடையாளங்களும் பார்க்கும்போது தாகத்தோடு கேட்கிறவங்க உடனே என்ன செய்யறாரு, உடனே கர்த்தர் அந்த தாகத்தை தீர்க்கிறவரா இருக்கிறார். சில இடங்கள்ல விசாரிக்கிறவரா இருக்கிறாரு. உனக்கு என்ன வேணும், பார்வையற்ற மனுஷன் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப கேட்கிறப்ப நான் பார்வை அடையணும்னு உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆகக்கூடாது, நீ என்ன நினைக்கிறியோ அதன்படி ஆகக்கூடாது. அப்போ அடுத்து அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. அப்போ திமிர்வாதக்காரனுக்குரிய விசுவாசத்தை விட அவங்கள கூட்டிட்டு வந்தவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு, எப்படியாவது தேவனிடத்துல இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி. அப்போ அதன்படி தேவன் அவர்களை நடப்பிக்க வைக்கிறார். இப்படியாக பல காரியங்கள் தேவனிடத்துல வேணும். அதாவது அவர்கிட்ட தாகத்தோடு இருக்கிறவங்கள்ட்ட அவர்களுக்கு அவர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். தாகம் இல்லாதவங்கள்ட்ட அவர் எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்கறது இல்லை. ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாம அப்படி ஏனாதானோன்னு போறவங்ககிட்ட எல்லாம் எந்த ஆசீர்வாதத்தையும் கொடுக்கறது இல்லை. நம்ம ஒரு முயற்சி எடுத்து ஒரு பிரயாசப்படும் போதுதான் என்ன செய்யறாரு, அந்த பிரயாசத்துக்குரிய பலனை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 5:6 நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லி. தாவீதினுடைய உயிருக்கு காரணம் கர்த்தர் பேர்ல வைத்திருந்த அவருக்குள்ள தாகம். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற தாகத்தின் மேல்தான் தாவீதினுடைய இந்த பெரிய உயர்வுக்கு காரணமா இருந்துச்சு. சங்கீதம் 42:1 வாசிக்கும் போது நம்ம எல்லாரும் அறிந்த வசனம், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்மா உண்மை வாஞ்சித்து கதறுகிறது. எவ்வளவு ஒரு அருமையான இந்த வார்த்தை வசனங்களை பாருங்க. மானானது காட்டுல தண்ணி இல்லாம ஒரு வறண்ட காட்டுக்குள்ள இருக்கும்போது தூரத்துல ஒரு தண்ணி மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா அது என்ன செய்யுமா, ஓடி போய் அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு எவ்வளவு ஆவலா போகுமோ, அப்படித்தான் என்னுடைய ஆத்மாவை என்ன செய்யுதுங்களா, உண்மை வாஞ்சித்து கதறுகிறது அப்படிங்கிறாராம். அந்த கதறுதல் உங்களுக்கும் எனக்கு இருக்குங்களா? தேவன் மேல, தேவனுடைய அன்பின் மேல, தேவனுடைய அவர் மேல் வைத்திருக்கிற அந்த அந்த அன்பு எப்படிப்பட்டதா இருக்குது? ஏதோ ஏனாதானோன்னு சொல்லி இருக்குதா?
இந்த மாதிரி வசனம் கதறுது, வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்துமா கதறுதுன்றாங்க. எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களா நம்ம இருக்கோம், தேவன் மேல எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களா நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறது நம்ம சற்று யோசிக்க வேண்டியவங்களா இருக்கிறது போல. சங்கீதம் 63:1 பார்க்கும்போது, தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இந்த வறண்டது விடாய்த்தது அப்படிங்கிறதெல்லாம் இல்ல, அவர் பாடுகளை தான் குறிக்குது. எந்த சூழ்நிலையிலும், எந்த வறட்சியான சூழ்நிலையிலும், எந்த திக்கற்ற சூழ்நிலையிலையும் என் ஆத்துமா உண்மையில தாகமா இருக்குது, என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றார். சங்கீதம் 42:2 வாசிக்கும் போது, ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமா இருக்கிறது, நான் எப்போது தேவனுடைய சந்நிதியில நிற்பேன் சொல்லி தாகத்தோடு சொல்றார். எலிசாவும் ஆவியினுடைய வரங்கள் மேல தாகமா இருந்ததுனால ஏறக்குறைய 14 ஆண்டுகள் எலியாவை பின்பற்றி முடிவுல இரட்டிப்பான வரங்களை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கணும். எலிசா 14 ஆண்டுகள் எலியாவை பின்பற்றி முடிவுல இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொண்டார். அதுபோல இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் கூட அபிஷேகத்தின் மேல தாகம் உள்ளவர்களா இருந்ததுனால அவர்களும் மேல் வீட்டறையில உபவாசம் இருந்து அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள். எந்த தாகம், எந்த காரியத்தின் மேல தாகம் இருக்கோ, தேவன் மேல நம் பற்றுதலா இருந்து அதை நாம் பெற்றுக்கொள்கிறவர்களுக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அதுல நம்ம விடாப்பிடியா, அதுல நம்ம எந்த காரியத்தை நம்ம முன்னெடுக்கிறோமோ அந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நம்ம கர்த்தரை விடவே கூடாது. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேலும் தன்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறாரு. நாம் தாகமா இருந்தால் கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். எபேசியர் 3:19 வாசிக்கும் போது அப்போ பவுல் சொல்றாரு, அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய அன்பு அறிவு கெட்டாத அன்பு, அந்த அன்பை அறிந்து கொள்ளக்கூடிய வல்லவர்களாக நம்ம இருக்கணும்னு சொல்லி பவுல் விரும்புறாரு. தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்றாரு. இப்ப நாம எதின் மேல தாகமா இருக்கோம், நம்முடைய தாகம் எதின் மேல இருக்கு, நம்ம தாகம் எதின் மேல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு 4 தலைப்பின் கீழே பார்ப்போம். முதலாவது, ஆவிக்குரிய சந்தோஷத்தின் மேல் தாகமா இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷம் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. ஃப்ரெண்டோட சேர்ந்து கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்றது, தேட்டருக்கு போறது. எத்தனையோ பேர் நல்லா ஜெபம் பண்றோம், ப்ரேயர் பண்றோம், எல்லா சூழ்நிலையில இருக்கும். ஆனா சிலருக்கெல்லாம் சினிமா தேட்டருக்கு போற பழக்கம் இருக்கு. அது ஒரு என்டர்டைன்மெண்ட், அங்க ஒரு சந்தோஷம். 3 மணி நேரம் அங்க ஒரு நிம்மதியா இருக்கலாம், வித்தியாசமா இருக்கு, படம் இப்படி எடுத்திருக்காங்களாமா, அப்படி பிசாசு நம்மளை மாற்றி கொண்டுட்டு போற சூழ்நிலை. அப்போ நம்முடைய சந்தோஷம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஆவிக்குரிய சூழ்நிலையில நம்முடைய சந்தோஷம் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் கொடுக்கிற முதல் பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா தெய்வீக சந்தோஷம். ரட்சிக்கப்படுதல் அப்படிங்கிறது பாவ மன்னிப்பினுடைய நிச்சயத்தை நாம் பெறுறது. இப்ப நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது, தேவன் நம்முடைய பாவத்தை மன்னித்தார் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் நமக்குள்ள வரும்போது வர்ற சந்தோஷத்தை காட்டிலும் பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. இப்ப சங்கீதம் 16:11 பார்க்கும்போது, உடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உமது வலது பரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு அப்படின்ற. இப்ப தேவனுடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம், பூரணம் இல்ல, பரிபூரணம், ஒரு பெரிய முழுமை, அதுல குறைவே இல்லை. அப்ப அது எங்க கிடைக்குது அப்படின்னா தேவனுடைய சமூகத்துல, அவருடைய வலது பரிசத்துல பேரின்பம் இருக்கான். இன்பம் விட என்னதுங்க, பேரின்பம் அதை விட பெரிய ஜாஸ்தி. அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். சந்தோஷத்தை நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா அப்படின்னா அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். அப்போ சந்தோஷம் அப்படிங்கிறது தேவன் ரட்சிக்கப்படுவது, அது ரட்சிக்கப்படும் போது தேவனுடைய சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அடுத்து பார்க்கும்போது
அவருடைய சமூகத்துல ஆனந்தம் இருக்கு, அவருடைய வலது பரிசத்துல நித்திய பேரின்பம் இருக்கு. அடுத்து ரோமர் 14:17 நம்ம வாசிக்கும் போது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது. பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷம். பரிசுத்த ஆவி நம்ம கிட்ட இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணும்? பரிசுத்தரா இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நம்ம எந்த வேலையிலும் நம்ம இடைப்படணும் அப்படின்னா நமக்குள்ள பரிசுத்தம் இருக்கணும். நீங்க எப்படி இருக்கு, நம்ம இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு சொல்லி வாக்கிய வசனங்கள் இருக்கப்போ எவ்வளவு ஆசீர்வாதமான வார்த்தைகள் பாருங்க. நம்ம இருதயத்துல சுத்தமா இருந்தோம்னா தேவனை தரிசிக்கலாம், தேவனை நம்ம பார்க்கலாம். நம்ம யாராவது பார்த்திருக்கோமா? கடவுளை பார்த்திருக்கோமா? உங்களை கடவுள் மாதிரி பார்க்கிறேன்னு சொல்லி நிறைய பேரை சொல்லுவோம் இல்லைங்களா? கடவுளாட்ட வந்து எங்களுக்கு உதவி செஞ்சீங்கன்னு நிறைய பேர் சொல்லுவோம். கடவுளை நம்ம பார்த்திருக்கோமா? நிறைய நேரம் நான் கடவுளை கேட்கறது உண்டு. இன்னும் என்னுடைய இதயத்துல என்ன அழுக்கு இருக்கு சாமி, இன்னும் என்ன பரிசுத்தத்துல நான் இன்னும் எப்படி வரணும், இன்னும் நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுத்த காரியங்கள்ல இன்னும் நான் சரியாகணும், நான் உண்மை தரிசிக்கணும், உண்மை பார்க்கணும். பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் ஒவ்வொருத்தரும் நல்லா நேருக்கு நேரா தரிசிச்சாங்க இல்லைங்களா? கடவுளோடு சஞ்சரித்தாங்க, தரிசிச்சாங்க, பேசினார், கட்டளையை கொடுத்தாரு, சொன்னாங்க, இப்படி அழகா நடத்தினார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு என்ன தேவை அப்படின்னா பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல இருக்கணும். பரிசுத்த நம்ம கூட இருக்கும்போது, நம்ம வாழ்க்கையில உண்மை இருக்கும்போது, தேவன் விரும்புகிற உண்மை நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது தேவனை என்ன செய்யலாம்? தரிசிக்கலாம். தேவனுடைய சமாதானத்தையும் அவருடைய பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 104:15 பார்க்கும்போது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசம் போட்டிருக்கு. திராட்சரசம்னா இந்த காலடா அன்னைக்கே சொல்லிட்டாங்க, சர்ச்சிலையும் கொடுக்குறாங்க திராட்சரசம் அப்படின்னு. ஒயின் இது எல்லாமே திராட்சையில் தான் செய்யறாங்க, அதுல எல்லாம் எந்த தப்பு இல்லைன்றாங்க. எல்லாமே நன்மைக்கானது. ஆனா அது இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கிறது என்ன, திராட்சரசம் அப்படிங்கிறது ஆவிக்குரிய சந்தோஷம். எங்க வீட்டு பக்கத்துல தான் அவங்க டாஸ்மார்க் இருக்கு. அவங்க எவ்வளவு சந்தோஷமா குடிக்கிறாங்கிறத நான் டெய்லி பார்க்க முடியுது. எனக்கு டீ ரொம்ப பிடிக்கும். நீ எப்பாப்பா எங்கேயாவது யாராவது டீ வச்சிருந்தாங்கன்னா என்னுடைய நலன் விரும்பிகள் எனக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க. 12:30 மணிக்கு டீ வரும், 12:40 லஞ்சு. 12:30 மணிக்கு யாருப்பா டீ கொடுத்ததுன்னு சொல்லி கையெழுத்து போடுற இடத்துல கேட்டோம்னா, நீ குடிகாரின்னு எங்களுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ பிடிக்கும் அப்போ நான் விரும்பி குடிப்பேன், விருப்பத்தோட குடிக்கிறது. ஆனா டாஸ்மார்க்ல குடிக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா அவ்வளவு வேதனையா இருக்கு. இதுக்காகவா இவ்வளவு போராட்டம்? வாயில வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே மருந்து குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்க. விரும்பி குடிக்கிறவங்க எப்படி குடிக்கணும்? நல்லா ஜாலியா சந்தோஷமா. ஜூஸ் எல்லாம் குடிப்போம் இல்லையா நம்ம கடையில எல்லாம் போய் அப்படி கொஞ்சம் சிப்பா அப்படியெல்லாம் குடிக்கணும். அப்படி கொடூரமா குடிக்கிறாங்க. நேற்றுல 9:30க்கு டாஸ்மார்க் அடைச்சிடும். திடுன்னு ஒருத்தர் ஒடியாந்தார், வேலைக்கு போயிட்டு வந்திருப்பாரு. கரெக்டா அவர் வர்றாரு, பாட்டில வாங்குறாரு, கடையை அடைச்சிட்டான். அந்த உள்ள இருக்கிற ஷட்டரை அடைச்சிட்டான். அப்படி ஒரு பெரிய மகிழ்ச்சி அவருக்கு. பாட்டில வாங்கிட்டான். அப்பதான் நான் பழம் வாங்குறதுக்கு வெளியே போனேன், வாழைப்பழம் வாங்க. அடப்பாவுமே இவ்வளவு ஓடுறேன். போய் பாட்டில வாங்கினா அதுல ஒரு பெரிய சந்தோஷம். குடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா சொன்னேன் பாருங்க, திருப்பி சொல்லவே வேதனையா இருக்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலை. இந்த வசனத்துல திராட்சரசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, திராட்சரசம் காணாமூர்ல குறையப்பட்டுச்சு. இந்த திராட்சை ஆவிக்குரிய சந்தோஷத்தை குறிப்பிடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய சபை வாழ்க்கையில ஆவிக்குரிய சந்தோஷம் குறைபடாமல் வாழணும். ஆவிக்குரிய சந்தோஷம் நமக்கு குறைபடக்கூடாது என்று சொல்லி யோவான் 15:11 பார்க்கும்போது இயேசு சொல்றாரு, என் சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், அதாவது சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய சந்தோஷம் உங்கள நிலைச்சிருக்கணும், உங்களுடைய சந்தோஷம் நிறைவாயிருக்கணும், இதுக்காக நான் சொல்றேன்னு சொல்றாரு. ஆவியின் கனிகள்ல ஒண்ணு சந்தோஷம். அப்போ சங்கீதம் 45:1 பார்க்கும்போது, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது அப்படின்னு சொல்ற. அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா? எல்லாரும் இப்போ சந்தோஷமா இருங்க. ரொம்ப கவலையோட சாமி எப்படியாவது இந்த காரியத்துல நமக்கு ஜெயம் தந்துருவாரா
அப்பா எப்படியாவது அப்படிங்கிறதுல நம்முடைய கவலைகளையே நம்ம அதிகமா நம்ம இருதயத்துல நிறைச்சு வச்சுட்டதுனாலதான் நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறதே இல்லை. தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார் நம்மள தேவன் உருவாக்கி இருக்கிறார். தேவனுடைய சித்தத்தின்படிதான் நம்ம தாயினுடைய கருவில நம்ம உருவானோம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அல்லேலியா, அல்லேலியா. இந்த நிமிஷத்துல இருந்து கவலைங்கிறது உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. ஏன் கவலை அப்படின்னாவே நம்ம இந்த உலகத்துக்குரியவங்களா இருக்கிறோம் தான் அர்த்தம். கர்த்தர் சொல்றாரு சந்தோஷமா இருங்க. இல்லாததை தேடிக்கிட்டு நிறைவானதை விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல சுகத்தோடு இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். நீங்க காலை மடக்கி இந்த வயசான நாள்ல காலை மடங்கி இப்படி சமணங்கால் போட்டு உட்கார்ந்து இருக்கிறதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் உணர்றோம்? ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா தெரியும். எங்க அம்மா கீழே விழுந்துட்டாங்க, ட்ரீட்மெண்ட் போய் இப்ப கடவுள் கிருபையில நல்லா இருக்காங்க, நடக்கிறாங்க. அவங்களுக்கு ஹிப்ல ஃப்ராக்சரு, நல்லா இருக்காங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்தா தெரியுது எவ்வளவு கொடுமை, எவ்வளவு கஷ்டத்துல இருக்காங்க. ஆனா தேவன் நம்மளை நல்லா வச்சிருக்காரு. ஆனா இந்த நேரத்துல நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், சந்தோஷமாவே இருக்கவே மாட்டேங்கிறோம். இல்லாத ஒன்றை பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதை முன்னாடி வச்சு அதை பூகமா மாத்திக்கிட்டு நமக்கு முன்னாடி இருக்கிற சந்தோஷத்தை எல்லாம் மறைச்சிட்டு நமக்கு இருக்கிற சந்தோஷமான வாழ்க்கையை மறந்துட்டு நம்ம வாழ்றோம். தேவன் விரும்புகிறது என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன், சந்தோஷமா இருங்கள். இப்ப நீரூற்றுல எப்படி தண்ணி பொங்குதோ, பால் எப்படி பொங்கி வருதோ, அப்படித்தான் நம்முடைய சந்தோஷம் நமக்குள்ள பொங்கி வரணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் நம்ம அனுபவிச்சு வாழணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் கர்த்தருக்குள்ள நம்ம அனுபவிச்சு வாழணும். நம்முடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு நமக்கு தெரியாது. எனக்கு 56 வயசு ஆகுது. இன்னும் எத்தனை நாள்? எங்க அம்மாவுக்கு 86 வயசு ஆகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அம்மா. நமக்கெல்லாம் 56 ஆச்சு, இன்னும் 4 வருஷத்துல ரிட்டையர்மெண்ட், இனி எந்த அளவுக்கு இருப்போம், நடக்க முடியுமா, அப்படி இப்படின்லாம் பல பிரச்சனைகள். ஆனா எங்க அம்மா ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தருக்குள்ள ரொம்ப திட நம்பிக்கையா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப இதெல்லாம் எப்படி கிடைக்குது அப்படின்னா கர்த்தருக்குள்ள இருக்கும்போதுதான் சந்தோஷம். 86 வயசுல ஃப்ராக்சரு, ஆப்ரேஷனு, அவங்க ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட்டு, அவங்க இவ்வளவு பெரிய ஆப்ரேஷன் அவங்க உடம்பு அக்செப்ட் பண்ணுமான்னு பயத்துல நாம இருக்கோம். அவங்க டாக்டர் சொல்லியிருக்காங்க, நாங்க ஒரு ட்ரிப்ஸ் இறக்குறோம், உங்களுக்கு மயக்கம் வரணும். அப்படியாங்க டாக்டர், சரின்னு சொல்லிட்டு என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லிட்டு இருந்தாங்களாம். சொல்லிட்டு அப்படியே தூங்கிட்டாங்களாம். முழிச்சுட்டு இன்னும் ஆப்ரேஷன் ஆரம்பிக்கலையான்னு கேட்டிருக்காங்க நர்ஸ்ட்ட. அம்மா உங்களுக்கு எப்பவே முடிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களாம். எப்படி பாருங்க கர்த்தர் நடத்துற விதம். கர்த்தருக்குள்ள இருக்கிறப்பதான் நிறைய பேர் ஆப்ரேஷனுக்கு பயந்துகிட்டே சிக்காயிடுவாங்க. எப்ப கர்த்தருக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் அந்த திட நம்பிக்கையை, அந்த தைரியத்தை தேவன் கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் இந்த நாட்கள்ல கர்த்தருக்குள்ள இருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சந்தோஷம், நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து லூக்கா 10:21 இயேசு ஆவியில களி கூர்ந்தார்னு சொல்லி பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருவரும் ரட்சிப்பின் சந்தோஷத்தினால களி கூர்ந்து மகிழ வேண்டும். அங்க நம்ம சந்தோஷமா நம்ம பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும். இந்த வசனத்தை நான் ப்ரிப்பேர் பண்றப்போ ஒரு பாடல் ஞாபகம் வந்துச்சு. அந்த பாடல் உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். பெர்க்மான் ஐயாவுடைய பாடல். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன். இந்த பாட்டு தெரியுங்களா? பாடுவோமா? ஒரே ஒரு 2 ஸ்டான்ஸா மட்டும் பாடுவோம். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன், அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், சுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன், தினமும் துதிக்கிறேன், ஆனந்த களிப்புள்ள தடுகளால் போற்றி புகழ்கிறேன், நீதானே என் துணையானே, நிழலில்
களி கூறுவே. நீதானே களி கூறுவே. உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா. உறுதியாய் பற்றி கொண்டே வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள் உதடுகளால் போற்றி புகழ்கிறே. அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். உதடு போற்றி ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அப்படின்னா அந்த சந்தோஷம் உதடுல வெளிப்படுதான். சந்தோஷம் கண்ணுல வெளிப்படுறத பாக்குறோம், வாயில சிரிக்கிறத சந்தோஷத்துல வெளிப்படுத்துறோம். உதடு வெளிப்படுத்துதான். உதடுகளால் நான் உன்னை போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு சாப்பிட்டா எப்படி திருப்தியா இருக்குமோ அப்படி திருப்தி அடைகிறேன். இந்த வசனத்தை பார்க்கும்போது நீர்தான் என்னுடைய துணை, உன்னுடைய நிழல்ல நான் கலிகூர்ந்து துதிப்பேன். உறுதியாய் உண்மை நான் பற்றி கொண்டேன். உன் வலக்கரம் என்னை தாங்குது, உன்னுடைய வலது கரம் என்னை தாங்குது. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் நான் உண்மை போற்றுகிறேன், போற்றி துதிக்கிறேன்னு சொல்லி பாடுறப்போ தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள நாம் சந்தோஷமா இருக்கணும். நம்முடைய தாகம் எதுல இருக்கணும் அப்படின்னா ஆவிக்குரிய சந்தோஷத்துல நாம் தாகமா இருக்கணும். ரெண்டாவது பார்க்கும்போது தெய்வீக அன்பு. இந்த ஆவிக்குரிய சந்தோஷம் நம்ம கிட்ட இருந்தா தான் இந்த தெய்வீக அன்பு நம்ம கிட்ட வெளிப்படும். இந்த சந்தோஷம் நம்ம கிட்ட நிறைவா இல்லைன்னா நம்ம மற்றவங்கள்ட்ட அன்பு செலுத்தவே முடியாது. நம்ம சந்தோஷமா இருந்தா தான் மற்றவங்களை சந்தோஷமா வைக்க முடியும். நம்ம கஷ்டமா இருந்தா நிறைய நேரங்களை நான் பிரசங்கத்துல அழுதுருக்கேன். இப்ப நான் வீட்டுல போய் நினைப்பேன், சாமி நானே போய் மைக்கில் அழுதேன்னா இப்போ வந்து உட்கார்ந்துருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன? ஏதோ தேடல் மத்தியில வந்திருப்பாங்க, நானே என் பிரச்சனையை சொல்லி அழுதேன்னா அப்படின்னா கர்த்தருக்குள்ள நம்ம கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா கர்த்தருடைய பாதத்துலதான் நம்ம என்ன செய்யறோம், அழுகிறோம். அந்த வேதனை நம்மளால அடக்க முடியாது இல்லைங்களா? அந்த என்ன சொல்றது, சந்தோஷத்தையும் வேதனையும் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. புன்கண்ணி பூசல் தரும் சொல்லி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடக்கவே முடியாது. நம்முடைய சந்தோஷம் அல்லது வேதனை எப்படியாவது நம்முடைய கண்கள்ல வெளிப்படும். அப்ப நம்ம சந்தோஷமா இருந்தா தான் மற்றவங்களை நம்ம நேசிக்க முடியும். ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்கள்ல ஊற்றப்படணும். முதலாவது தெய்வீக சந்தோஷம் ஊற்றப்படுது, ரெண்டாவது கல்வாரி அன்பு நமக்குள் ஊற்றப்படணும். பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல நம்ம உணரும் போது தெய்வீக ஆட்கொள்ளுதலை நாம நன்கு உணர முடியும். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை நடத்துறாரு அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம்னா அன்பு நம்மை ஆட்கொள்ளும். புதிய ஏற்பாட்டுல 2 முக்கிய கட்டளை. ஒண்ணு, தேவனை முழு இருதயத்தோடு அன்பு கூற வேணும், தேவனிடத்துல முழு இருதயத்தோடு அன்பு கூறணும். ரெண்டாவது, உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்கணும். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை அன்பு நிறைந்த வாழ்க்கையா, மனதுருகி அற்புதம் செய்த வாழ்க்கையா தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். லாசருனுடைய கல்லறையில போய் என்ன செஞ்சிருக்காருங்க, கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் 11:36 வாசிக்கும் போது கண்ணீர் சிந்தும் போது யூதர்கள் இதோ இவர் அவனை எவ்வளவாய் சிநேகித்தார் அப்படின்னு சொன்னாங்களா, இவ்வளவு லாசருவை நேசிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்களா. அப்போ அவருடைய அன்பு, தேவனுடைய அன்பு கண்ணீர் விட வச்சிருக்குது. லாசரு மேல வைத்திருக்கிற அன்பு கண்ணீர், அவருடைய இழப்ப கண்ணீர் விட வச்சிருக்கப்போ நம்ம அன்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா, உபாகமம் 7:6 பார்க்கும்போது கர்த்தர் நம்மை நல்லவர்கள் என்றோ மேன்மையானவர்கள் என்றோ எண்ணி அன்பு கூறவில்லை, எல்லா ஜனங்களிலும் கொஞ்சம் பேராய் இருந்தோம், ஆனால் நம்மை பரிசுத்த ஜனமாய் தெரிந்து கொண்டார். நம்ம பெரிய நம்ம நல்லவங்க மேன்மையானவங்கன்னு சொல்லி தேவன் நம்மை அன்பு கூறல. பாவியான நம்மைத்தான் தேவன் என்ன செஞ்சாரு, சொற்பமா நம்ம தேவன் நித்தியமான வாழ்வுக்குள்ளாய் நம்மை அழைத்து போகும்படியாய் தான் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பாக்குறோம். வெளிப்படுத்தல் 1:6 பார்க்கும்போது நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கு உண்டாவதாகன்னு சொல்லி முடிச்சிருக்கிறார். அப்போ
அவரிடத்துல அன்பு கூறுகிறத அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி என்ன செய்யறாராம், தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம எந்த ஸ்தானத்துல நிறுத்துறாரு? ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும். அப்ப இந்த மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா நம்மளுடைய பாவத்தை கழுவி நம்மை உயர்த்துவதற்கு தேவன் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்போ நாம் எப்படி இருக்கணும்? அந்த அன்பின் மேல தாகம் உள்ளவர்களா இருக்கணும். தேவனுடைய சந்தோஷத்தின் மேல தாகமா இருக்கணும். பரிசுத்தத்தினுடைய தாகம் நமக்குள்ள இருக்கணும். அடுத்து தேவ அன்பின் மேல தாகமா இருக்கணும். அடுத்து பார்க்கும்போது அளவற்ற சமாதானம். நம்முடைய அதாவது நம்முடைய பொறுப்பு, கடமை, நம்முடைய கவலை, பிரச்சனை எல்லா போராட்டங்களிலும் கர்த்தர் வந்து எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தரிடத்துல வரும்போதுதான் கர்த்தர் கொடுக்குற சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய வேளைகள்ல திருப்பி திருப்பி அதுதான் சொல்றோம். எல்லாம் நம்மளே நம்ம பிரச்சனையை போட்டு நம்ம உலட்டிட்டு இருக்காதபடி எல்லா காரியங்களையும் தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போதுதான் தேவனிடத்துல ஒரு பெரிய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பெரிய இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய இளைப்பாறுதலை நாம் அனுபவிக்க முடியும் சொல்லி பார்க்கிறோம். அளவற்ற சமாதானத்தின் மேல் நம்ம தாகம் உள்ளவரா இருக்கணும். சங்கீதம் 55:22 வாசிக்கும் போது கர்த்தர் மேல், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அதுபோல 1 பேதுரு 5:7 பார்க்கும்போது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. உங்களை விசாரிக்கிறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அவர் கேட்கிறாரு. உங்க ஃப்ரெண்டு கேட்பாங்களே, ஏன் டல்லா இருக்கீங்க, முகம் ஒரு மாதிரி டல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி தேவன் உங்களை விசாரிக்கிறார். என்ன சூழ்நிலை தேவனுக்கு தெரியும். கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். உடைய உள்ளத்தின் ஆழத்துல இருக்கிற வேண்டுதல் எல்லாம் தேவனுக்கு தெரியும். அப்போ கர்த்தர் விசாரிக்கிறவரால உங்க பிரச்சனைகள் எல்லாம், உங்க கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சிருங்க. ஏசாயா 26:3 பார்க்கும்போது உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதியுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பரிபூர்ண சமாதானத்தை காத்து கொள்வீர். உண்மையே பற்றி இருக்கிறதுனால, தேவனையே பற்றி இருக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்குமா? பூரண சமாதானம். பூரண சமாதானம். அடுத்து ஒரு ஒரு நதி போன்ற ஒரு சமாதானம் நம்மை ஆட்கொள்ளும்படியான ஒரு கிருபையை தேவன் நமக்கு தருவார். சமாதானத்தை எங்கேயும் போய் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. தேவனுடைய பாதத்தண்டையில தான் இருக்கு. எவ்வளவு இந்த யோகா இதுல எல்லாம் போய் ரொம்ப பீஸ்ஃபுல்லா அப்படி உடம்பு ஒடுக்கி எதுலையும் சமாதானம் வரவே வராது. எல்லாம் கடந்து வந்தாச்சு. தேவனுடைய சமூகத்துல மாத்திரம்தான் தேவன் கொடுக்கிற நித்திய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ரோமர் 15:33 அவர் சமாதானத்தின் தேவன் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஏசாயா 9:6 அவர் சமாதான பிரபு அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆதியாகமம் 49:10 அவர் சமாதான கர்த்தர்ன்னு சொல்லி பார்க்கிறோம். மீக 5:5 அவர் சமாதான காரணர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ சமாதானத்துக்குரிய மொத்த உருவமே நம்ம பக்கத்துல தான் இருக்கு. தேவன் இப்போது நம்ம கூட இருக்கார். இவ்வளோ மகிமையா அவருடைய நாமங்கள் எவ்வளவு வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. சமாதான கர்த்தர், சமாதானம், சமாதானம். அவர் எப்பவும் நம்ம கூட தான் இருக்கார். அப்ப நம்ம அவரை நம்ம அண்டிக் கொள்ளும் போது, அந்த சமாதானத்தின் மேல் நம்ம தாகம் உள்ளவர்களா இருக்கும்போது தேவன் நமக்கு நித்திய சமாதானத்தை தருவார். ஏசாயா 53:5 வாசிக்குது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணக்கூடிய ஆக்கினையை கூட அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப நாம் அந்த சமாதானத்தின் மேல நாம் தாகமா இருப்போம். கடைசியாக அளவற்ற பலன். முதலாவது என்ன பார்த்தோம்? சந்தோஷம். என்ன சந்தோஷம்? ஆவிக்குரிய சந்தோஷம். அடுத்து தெய்வீக அன்பு. மூணாவது பார்க்கும்போது சமாதானம். தேவனிடத்துல நாம் சமாதானத்தின் மேல தாகமா இருக்கணும். அடுத்து அளவற்ற பலன். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து கடைசியில் சாட்சிகளாய் இருப்பீர்கள் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த பலன் எங்க கிடைக்குதுங்க? பூஸ்ட் குடிக்கிறதுனாலயா, எக்ஸசைஸ் செய்யறதுனாலயா? சொன்னா சிரிக்க மாட்டீங்க நினைக்கிறேன். நான் 3 நாளா எக்ஸசைஸ் பண்றேன். 50 கிராம் கூட நான் வெயிட் லாஸ் ஆகல. ரொம்ப வேதனை. நான் ரொம்ப வெயிட்டா இருக்கேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டம் மனசுக்குள்ள. ஹெல்த்தியா இருக்கேங்கிறது வேற. 3 நாள் சரியான எக்ஸசைஸ். ஆனா பார்த்தா வெயிட் மிஷின்ல போட்டா
50 கிராம் கூட கிடைக்கல, குறையல. இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? பலன் எங்க கிடைக்குது? நம்ம சரீரத்தினுடைய ஆளுகை யார்கிட்ட இருக்கு? நிறைய நேரம் நான் இந்த உணர்த்துதல் எனக்கு இருந்துச்சு. ஆனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலையை பார்த்தேன். கர்த்தரிடத்துல தான் கேட்கணும் எல்லாத்தையும். ஏன்னா அவர் தான் நம்மளை உருவாக்கினவர். எத்தனையோ பேர் இப்ப எனக்கு காலையும் கையிலையும் பிளேட் வச்சு 15 வருஷம் ஆச்சு. ஒரு சிலருக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளேயே வலி எடுத்து அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஆனா கர்த்தர் எனக்கு நல்ல சுகத்தை கொடுத்திருக்காரு. அப்போ நம்முடைய சரீரம் முழுவதையும் ஆளுகை செய்கிறவர் அவர். இப்ப தேவனிடத்துல விசாரிக்காம, தேவனிடத்துல ஒரு ஐடியா கேட்காம, உலக பிரகாரமா என்ன செய்யறோம்? காலையில எந்திரிச்சு கடவுளை முதல்ல தேடணும். அதுக்கெல்லாம் சோம்பேறித்தனம் வரும். ஆனா அந்த எக்ஸசைஸ் அப்படின்னு உடனே டக்குன்னு அந்த வேலையை செய்யறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். கடவுள் சொல்ற தட்டி இந்த பாரு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன குதிச்சாலும் 50 கிராம் கூட கம்மி பண்ண முடியாது. உனக்கு பலனை கொடுக்கறது நான். உன்னை சரீரத்தை உருவாக்குனது நான். உனக்கு தேவையானது எல்லாம் செய்யக்கூடியது நான். இப்ப என்ன நீ நேசி, என்கிட்ட வா. ஜிம்முக்கு போறதுக்கு அதுக்கு இதுக்குன்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப தேவன் கொடுக்கறது பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைவீங்க. அந்த பலன் ஒரு உன்னதமான பலன். எந்த காரியத்தை நீங்க கடந்து போக முடியாது, இதை சரிப்படுத்த முடியுமா, இதுக்கு என்னால முடியுமான்னு நீங்க எந்த காரியத்தை எல்லாம் கொஸ்டின் மார்க் போடுறீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் நீங்க ஜெயிப்பதற்கு தேவன் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அதுதான் உன்னதமான பலன். லூக்கா 24:40-49 உன்னதத்திலிருந்து வளம் பலத்தால் தரிப்பிக்கப்பட்டு வரைக்கும் சொல்லி போட்டிருக்கு. இப்ப எருசலேமிலே காத்திருங்கள். இந்த உன்னத பலன் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும். ஒருவேளை நம்ம அதுல பூரணப்படலங்கிற அளவுக்கு நம்ம மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படி நம்ம காத்திருக்கணும் தேவனிடத்துல. நீங்கள் விழுந்து விழுந்து நம்ம எழும்புறதில்ல. விழுந்து விழுந்து எந்திரிக்கிறது வாழ்க்கை இனிமேலே தேவன் அனுமதிக்கவே மாட்டார். சத்துருடைய போராட்டத்தை நாம எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் பலனையும் தேவன் நமக்கு தருவார். இது யார்கிட்ட நம்ம கேட்கணும்? தேவனிடத்துல கேட்கணும். இந்த பலன் யாருகிட்ட இருக்கு? தேவனிடத்துல மாத்திரம்தான் இருக்கு. சந்தோஷம் யார்கிட்ட இருக்கு? தேவனிடத்துல. சமாதானம் அவரிடத்துல இருக்கு. இப்படியாக அன்பும் தேவனிடத்துல இருக்கு. தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற அன்பு, தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற சமாதானம், தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிற பலன், இது எல்லாமே தான் நாம கேட்டு தேவனிடத்துல அவர் மேல தாகமாயிருந்து நாம் பெற்றுக்கொண்டு அநேகருக்கு இந்த ஆசீர்வாதத்தை நாம் ஒரு பாத்திரமாய் இருந்து மற்றவர்களுக்கும் பயன்படும்படியாய் நாம் வாழ்க்கை வாழ்வோம். தேவன் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவாராக. ஆமீன். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையுள்ள தெய்வமே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தாகமா இருந்தால் என்கிற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நாங்கள் தியானித்தோம் ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சந்தோஷத்திலும் ஆண்டவரே, உம்முடைய சமாதானத்திலும் கர்த்தாவே, உம்முடைய பலத்திலும் கர்த்தாவே, உம்முடைய அன்பிலோ நாங்கள் தாகத்தோடு இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. கர்த்தாவே, எல்லோருடைய மனதின் ஆழத்துல இருக்கிற வாஞ்சைகள், இயக்கங்கள், பெருமூச்சுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் என்று சொல்லி பக்தன் கூறுகிற அந்த வசனத்தை நாங்கள் இந்த வேளையிலே நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் எனக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னீங்களே ஏசப்பா. அந்த வசனத்தை நாங்கள் இந்த நாளில் நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்களுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொன்றாய் நினைத்து நாங்கள் உமக்குள்ளாக கழிகூர்ந்து வாழ கிருபதாங்க. ஒவ்வொரு நிமிஷமும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபையின் நேரங்கள் என்பதை நினைத்து ஆண்டவரை உமக்குள்ளாக நாங்கள் சந்தோஷப்பட, உமக்குள்ளாக நாங்கள் மகிழ்ந்து கழிகூற, ஒரு சமாதானத்தின் பாத்திரமாய் நாங்கள் அநேகரை சமாதானத்துக்குள் கொண்டு வருகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்ற வேணுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுள்ள ஒவ்வொருவரையும் உடைய தெய்வீக ஆளுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒரு பெரிய அதிசயத்தையும் அற்புதத்தையும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே செய்து மகிழ்விக்க பண்ண ஆண்டவரே. இருதயத்தின் வேண்டுதல்களை என் தேவன் நீர் அறிவீர். கர்த்தர் நீர் அதை ஆசீர்வாதமாய் என் பிள்ளைகளுக்கு மாற்றி கொடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லையப்பா. இந்த வசனத்தை நாங்கள் நினைவோர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே கேட்ட வசனங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தாங்க. துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் நீரே எடுத்துக்கொள்ளுங்க. அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
ஆமென்.